எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 275வது வீடியோ. அதாவது இந்த ஃப்ளவர் ரெமெடிஸில் லாஸ்ட் வீடியோ, அதாவது 10வது வீடியோ. இதோட ஃப்ளவர் ரெமெடிஸோட சீரீஸ் முடியுது. ப்ளேலிஸ்ட்டில் இது 10வது வீடியோவோட இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கேன். ஏன்னா நம்ம நிறைய இந்தியன் அதாவது மெடிசினல் பிளான்ஸை பற்றி பேசியிருக்கோம். இதை விட நிறையா உங்களுக்கே தெரியும். வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள், அவங்க 100 கணக்கில் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் அவங்க இயற்கையோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ தான் நமக்கு அதெல்லாம் விட்டு போச்சு. ஸோ இதையே நான் இப்படி ஒரு லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வீடியோவோட இந்த ஃப்ளவர் ரெமெடிஸோட சீரீஸை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த சீரீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதுமையான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோம்னா, ஆவாரம்பூ எந்த மருத்துவ குணமுள்ள செடியை பற்றி பேச போகிறோன்னா, ஆவாரம்பூ செடி. ஆவாரம்பூங்கிறது மஞ்சள் கலரில் கொத்தாக பூக்கும். இது ரோட் சைடு வயல் வரப்புகளில் எல்லாம் தானாக வளரும். அதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. ஓகே, தானாக காடு மாதிரி வளரும். இந்த ஆவாரம்பூவுக்கு பேரே பியூட்டி ஃப்ளவர்னு. இது பியூட்டி ஃப்ளவர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது நம்ம ஸ்கின் சம்மந்தப்பட்ட, தோல் சம்மந்தப்பட்ட சரும வியாதிகளுக்கு ரொம்ப நல்லது. அதாவது இந்த முகத்துல எல்லாம் கரும்புள்ளி வருது, நிறைய ஸ்கின்னெல்லாம் ரஃப்பாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இலையோட சாரெல்லாம் நம்ம எடுத்து முகத்துல எல்லாம் பூசிக்கிட்டோம்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்த மாதிரி இந்த கரும்புள்ளி எல்லாம் மாறும் தானாகவே. ஓகே, அதனால தான் இதுக்கு அந்த பிளாக் ஸ்பாட்ஸு எல்லாம் மாறி நல்ல ஸ்கின் க்ளோ ஆக தொடங்கும். அதனால தான் இதை பியூட்டி ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்டால், அந்த ஆவாரம்பூ சீசனில் வளர்ந்துருக்கும், அதாவது பூத்திருக்கும்போது அதுவே ஒரு பியூட்டிங்க. நல்ல, அதுவும் வெயில் அடிக்கும்போது அந்த மஞ்சள் கலர் அப்படியே பளபளன்னு இருக்கும். அதுதான் பியூட்டி. ஓகே, அவ்வளோ நல்லது. இப்போது இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெல்லாம் நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த பூவை பச்சையாக பறிச்சிட்டு பூவும் இந்த பச்சை பயிறு எல்லாத்தையும் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி உடம்புல தேய்ச்சி குளித்தோம்னா உடம்பில் அந்த தோல் வியாதிகள்லாம் நீங்கும். தோல் நல்லா பொலிவாக ஷைனிங்காக இருக்கும். ஓகேயா? இதுக்கு இந்த ஸ்கின் பியூட்டிக்கு மட்டும் இல்லாமல் வேறொரு மெயினாக இருக்க ஒரு டிஸார்டருக்கு இது நல்ல மருந்து. எதுன்னு கேட்டிங்கன்னா, சுகர்னு நம்ம காமனாக சொல்கிறோம். அதாவது டயபெட்டிஸ்க்கு இது ரொம்ப நல்ல மருந்து. டயபெட்டிஸை ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்றவங்கெல்லாம் ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இதை பற்றியெல்லாம் இதுக்கான மருந்து, டயபெட்டிஸ்க்கான மருந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற மருந்துல எல்லாம் இந்த ஆவாரம்பூ முக்கியமாக இருக்கும். ஓகே, இல்லை எனக்கு இப்போ தான் ரொம்ப மைல்டாக தொடங்குது, பார்டர் லைனில் இருக்குது அப்படின்னிங்கன்னா, இந்த ஆவாரம்பூவை கொண்டு ஃப்ரெஷ்ஷாக அதோட இதழ்களை மட்டும் எடுத்து ரெடி பண்ணி, அதாவது பூச்சி புழுவெல்லாம் இல்லாமல் தண்ணியில் அலசி வச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த இதழ்களை மட்டும் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அடுப்புலேருந்து இறக்கி வச்சிங்கன்னா அதோட ஜூஸ் கிடைக்கும். அந்த ஜூஸை வெறும் வயிற்றில் காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிட்லாம். அதாவது இனிஷியல் ஸ்டேஜில்னா தான் இந்த மாதிரி கை வைத்தியம்லாம் நமக்கு பண்ண முடியும். இல்லாட்ட டாக்டர்கிட்ட போய் தான் மருந்து வாங்கி சாப்பிடணும். ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அதுதான் இந்த ஆவாரம்பூவோட முக்கியத்துவம். இந்த ஆவாரம்பூ இதோட இந்த வீடியோ முடியறதுனால இன்னும் ஒரு 2-3 வார்த்தை சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது கொத்தமல்லி இலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி சாம்பாரில், ரசத்தில், எல்லா குழம்புலையும் போடலாம். அதே மாதிரி புதினா கட்டுக்கட்டாக கிடைக்கும்.
புதினா எல்லாம் வாங்கிட்டு ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து அந்த இலை மட்டும் கிள்ளி தேங்காய் வச்சு தொகையில் அரைக்கலாம், சட்னி பண்ணலாம், இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். அதுலெல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலைங்கிறது நம்ம கடுதாளிக்கிறதுக்கு உபயோகிக்கிறோம். கருவேப்பிலை பொடி செய்யலாம். இட்லி பொடியோட கருவேப்பிலை இலையை ட்ரை பண்ணி பொடிச்சு மிக்சியில் பொடிச்சு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் முடி கருகருன்னு வளரும், இளம் நிறைய போக்கும். அப்போது இந்த மாதிரி இந்த கரிசலாங்கண்ணியை பற்றி பேசணும் இல்லையா, இளநரையெல்லாம் போக்கும், முடி கருப்பாக இருக்கும்னு. அதே மாதிரி தான் கருவேப்பிலையும். நிறைய வீடியோஸ் இருக்குங்க, கருவேப்பிலை எப்படி யூஸ் பண்ணுறது, தொக்கு பண்ணுறது எப்படி, பொடி பண்ணுறது எப்படி அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போட்டு இப்போ கேளுங்க. அதையே நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நிறைய யூடியூப் நிறைய வீடியோ கிடக்கு, நிறைய பேர் அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. அதோட அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இதுக்காக பாடுபடுறாங்க. அப்போ நம்மளும் அதெல்லாம் எழுதி வச்சு எது முடியுதோ அதெல்லாம் செஞ்சு, அதாவது ஒன்று தான் எனக்கு உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல இருக்குது. அதாவது இயற்கையோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம இப்போ இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அதனால்தான் இப்போ நிறைய வியாதிகள் ஜாஸ்தியாக இருக்குது. புது வியாதிகள் முளைச்சி வருது. அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் இந்த லிஸ்ட்டு 100 கணக்கில் போகுது. ஆனால் நான் ஒரு 10 சொல்லிவிட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்சது, தினமுமே நான் யூஸ் பண்ணுறது தான் இதெல்லாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், இதெல்லாம் அந்தந்த சீசனில் விளையும் போது அதை சாப்பிட்டு பார்க்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இதோட இந்த சீரீஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருக்க ஒரு டாப்பிக்கோடு வரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.